ஹரி ஓம் நமச்சிவாயம். ஹரி ஓம் நமச்சிவாயம். ஹரி ஓம் நமசிவாயம். இன்றைக்கு நீங்கள் என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யாருமே பதிவிடாத பதிவு இன்னைக்கு ஒரு அற்புதமான பதிவு, ஒரு அதிசய மூலிகையோட பதிவு. நீங்கள் இதுவரை கண்டிடாத காணாத பதிவிட ஆமாம், இந்த பாருங்க. இது இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு புல், இப்போ சொல்கிறோம்ல புல் அருவி, அது வேறு, புல் அருவி வேறு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அபூர்வ வகையான சஞ்சீவினி மூலிகை. ஆமாம், இதை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் பாருங்க. அபூர்வ சஞ்சீவி வகையான மூலிகை. ஆமாம், பாருங்க. பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நன்றாக தெரியும். இதை பறித்து 2 நாள் ஆச்சு. இந்த அமாவாசை அன்னைக்கு முறையான சாப நிவர்த்திகள் செஞ்சு ஒரு பொருளை நம்ம எடுக்கிறோம், உயிரை பறித்து எடுக்கிறோம் அப்படின்னாவே, ஒரு பொருளை மூலிகைகளை பொறுத்த அளவுக்கு சரி, எந்த ஒரு அமானுஷ்ய சக்திகளை பொருள்களுக்கு சரி, ஒரு பொருளை எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு உயிரை கொடுத்து தான் இன்னொரு அந்த உயிரை எடுக்க முடியும். ஆமாம், அதுதான் இயற்கை நீதி, தெய்வத்தோட நீதி. ஆமாம், அப்போ வந்து முறையாக வந்து சாப நிவர்த்திகள் செஞ்சு இவங்களுக்கு சைவத்திலேயும் அசைவத்திலேயும் பலியிட்டு இந்த மூலிகையை வந்து யாரும் பறிக்க முடியாத விருட்ச மரத்தில் உயரத்தில் இருந்த சஞ்சீவினி மூலி. ஆமாம், பறிக்க முடியாத சஞ்சீவினி மூலி தான் இந்த மூலி. பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நன்றாக தெரியும். ஒட்டு கிடையாது. அந்த புல்லறிவின்றது அது ஒட்டு. இது வந்து இயற்கையிலே வந்து உற்பத்தி, இயற்கையிலே வளர்ந்த சஞ்சீவினி. இது பறித்து 2 நாள் ஆகுது. பாருங்கள், இவங்களை பறித்து 2 நாள் ஆகுது. ஆமாம், இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு எண்ணற்ற சக்தி இருக்குது. ஆமாம், இவங்க சக்தி, என்ன சக்தியை இவங்க வெளியிடுறாங்க அப்படின்ட்டு நம்ம பரிசோதனை
செஞ்சு பார்க்கணும். பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். அப்போ தான் இவங்க என்ன சக்தி வேலை செய்கிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் இது ஒரு அபூர்வ பல வருடங்களாக மனித வாடையே இல்லாமல், வாசம் இல்லாமல் ஒரு விரிச்ச மரத்தில் இது விரிச்ச மரம் பொந்தில் இது முளைத்து இருந்தது. அதை யாம் கண்டுபிடிச்சி இந்த அமாவாசைக்கு முறையான பூஜை முறையெல்லாம் செஞ்சு இது பறித்து கொண்டு வச்சுருக்கோம். தெய்வீக ஆற்றல் நிறைஞ்சது. வசிய சக்தி, தெய்வீக சக்தி, சர்வ சக்தி, சர்வ வசியம், மாந்திரிகம், தாந்திரிகம் அனைத்துக்குமே இந்த மூலிகை பயன்படுது. ஆமாம், இது ஒரு மகா சஞ்சீவினி மூலிகை. பாருங்கள், மகா சஞ்சீவினி மூலிகை தான். இந்த மூலிகை நம்மளுக்கு கிடைச்சிருக்குன்னா 18 சித்தர்களுடைய ஆசீர்வாதமும், நமச்சிவாயனோட ஆசீர்வாத அனுக்கிரகமும், இந்த அகோர சடையாண்டி சித்தரோட விடாமுயற்சியும் தான் காரணம், வெற்றிக்கு காரணம். இதில் பூக்கள் இருக்குது, காய்கள்லாம் இருக்குது. ஆமாம், பூக்கள் காய்கள்லாம் இருக்குது. இதை பரிசோதனை பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இலையை இது இலை தான். இது இலையவும் எப்படி இருக்குன்னு பாருங்க. இலை தான் இவங்க இலை. ஆமாம், இன்னும் வேறு பகுதியெலாம் இருக்குது. ஆமாம், அதனால் இந்த மூலியை பறிச்சுட்டு உங்களுக்கு பதிவிடுறேன். நீங்களும் கண்டு இப்படிலாம் ஒரு மூலிகை இருக்கா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆமாம், அதனால தான் பதிவிடுறேன். ஆமாம், இது ஒரு அபூர்வ வகையான மூலிகை. மனித வாசம் இல்லாத அடர்ந்த வனத்துக்குள்ளே யாரும் ஏற முடியாத விருட்ச மரத்தில் பொந்தில் அதில் இருந்து வளர்ந்தது. பல ஆயிரம் வருஷங்களாக இது இருந்த சஞ்சீவினி. ஆமாம், நம்மளே இது பறிக்கும் போது ரொம்ப சிரமப்பட்டு தான் தெய்வ ஆற்றலோட நம்ம அந்த இதை பறிக்க முடிஞ்சு. எத்தனையோ டைம் முயற்சி பண்ணி அதை பறிக்க முடியலை. இன்ற அமாவாசைக்கு தான் பறிக்கிறதுக்கு நம்மளால் அந்த இறைவனுடைய அப்போ எம்பெருமானுடைய அணுக்கர்கள் இருக்கங்காட்டின்னா இந்த விருட்சத்துக்கிட்ட, இந்த சஞ்சீவினி மூலிகிட்ட நெருங்க முடிஞ்சிச்சு. ஆமாம், ஹரி ஓம் நமச்சிவாயா. பாருங்கள், இல்லை நீங்கள் இந்த மாதிரி மூலிகை பார்த்துருக்கோம் அப்படின்னா கமாண்ட் எடுங்க. அப்படின்னா கமாண்ட் எடுங்க, பதிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் இப்போ அதில் நம்மளுக்கு அந்த குறுகிய நேரம்தான் நம்மளுக்கு உத்தரவு இருந்துச்சு. அதனால் டக்குன்னு பார்த்துட்டு இதில் இறங்கியாச்சு. இன்னொரு வாய்ப்பு சந்தர்ப்பம் கிடச்சிச்சின்னா உங்களுக்கு அந்த காய், பூக்கள் எல்லாமே உங்களுக்கு எடுத்து பதிவிடுறேன். இதில் என்ன சக்தி இருக்குன்னு பரிசோதித்து பார்த்த பிறகு தான் இது நம்ம முடிவெடுக்க முடியும். என்ன தன்மை, என்ன ஆற்றல் இவங்களுக்கு இருக்குது. ஹரி ஓம் நம சிவாய, ஹரி ஓம் நம சிவாய, ஹரி ஓம் நம சிவாய.
சிவாய நம. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.